50,000 சொல்றாங்க. நம்ம இந்தியால ஏறக்குறைய ஒரு 4,33,000 பேர் ஜெயில இருக்கா சொல்றாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல ஏறக்குறைய ஒரு 13,500 பேர் ஜெயில இருக்கா சொல்றாங்க. இவ்வளவு பேர் ஜெயில என்ன பண்ணுவாங்க? ஜெயில இருக்க கைதிகளோட அன்றாட வாழ்க்கை பத்தி பார்ப்போம். முதல்ல ஜெயில்ஸ் பத்தி பார்ப்போம். மொத்தம் ஒரு 8 வகையான ஜெயில் இருக்குன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஜெயில், ஓபன் ஜெயில், டிஸ்ட்ரிக்ட் ஜெயில், அப்புறம் சப் ஜெயில், அப்புறம் உமன் ஜெயில், ஸ்பெஷல் ஜெயில், அப்புறம் இந்த சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி, இந்த மாதிரி ஒரு 8 வகையான ஜெயில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 8 வகையான ஜெயில பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் தவிர மத்த எல்லா ஜெயிலுமே வந்து 2 வருஷத்துக்குள்ள தண்டனை உள்ள கைதிகள் எல்லாமே இருப்பாங்க. ஆனா சென்ட்ரல் ஜெயில பாத்தீங்கன்னா 2 வருஷம் அதுக்கு மேல தண்டனை உள்ள கைதிகள் எல்லாமே இருப்பாங்க. அதாவது இந்த ஆயுள் தண்டனை கைதிகள், அப்புறம் தூக்கு தண்டனை கைதிகள் சொல்றாங்களா, இவங்க எல்லாமே வந்து சென்ட்ரல் ஜெயில தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஜெயில உள்ள சில நல்ல விஷயங்கள் பார்ப்போம். ஜெயில என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலே சில நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, கைதிகள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா சோ இதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா, ஜெயில வந்து இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் மகாத்மா காந்தி காலேஜ் இருக்கு. சோ இது மூலமா பாத்தீங்கன்னா அவங்கள